The Air India Flight 171 bound for Gatwick Airport was carrying hundreds of people when it hit the ground near Ahmedabad Airport in India. 53 British nationals were on board. The aircraft was carrying 230 passengers. 11 பல கனவுகளோடு புறப்பட்ட விமானம் பறந்த 3 நிமிடத்திலேயே விபத்துக்குள்ளானது எப்படி? அதிகாரிகளின் அலட்சியமா இல்லை கால நேர சூழ்நிலையா? இன்னைக்கு நடந்த ஏர் இந்தியா விபத்துல பலரும் பல கவலையில இருக்காங்க. இப்போ ஒரு சகோதரர் ரொம்ப கவலையோட இருக்காரு. அவர்கிட்ட இது சம்பந்தமா கேட்போம். ஆனா இன்னைக்கு நடந்த அகமதாபாத் குஜராத்தில் நடந்த விமான விபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், நிர்வாகம் சரியா சவுண்டா பேசுங்கண்ணே. நிர்வாகம் சரியா கவனிச்சிருந்தா விபத்து இல்லாம கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நிர்வாகம் சொன்னா அந்த அதிகாரிகளை சொல்றீங்களா? அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுங்களா? அதிகாரிகளோ இல்ல பிளைட்ல வேலை செய்யறவங்களோ நமக்கு சரியா தெரியாது. நிர்வாகம்னா அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிளைட் புறப்படுறதுக்கு முன்னாடியே டிவி வேலை செய்யல, ரிமோட் வேலை செய்யல, ஏசி வேலை செய்யலங்கிறாங்க. அப்போ பிளைட்டு புறப்படுறதுக்கு முன்னாடியே சரியா செக் பண்ணல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது வீடியோ பதிவாக வந்திருக்கு. அப்ப இத்தனை நாளா பிளைட்டை சரியா கவனிக்காம யானை தானே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அதிகாரியுடைய குறைபாடுன்னு சொல்றீங்களா? இருக்கலாம். அதை சரியா விசாரிச்சா தெரியும். இனி வரக்கூடிய காலங்களிலாவது சரியா செக் பண்ணி அதுல போகக்கூடிய பயணிகள் உயிர் சேஃப்டியா போய் சேரக்கூடிய அளவுக்கு செக் பண்ணி முறையா செயல்படுத்த வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஆமா, நன்றி. இந்த பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைத்தது போல சட்டென்று நடந்த சங்கட்டமான நிகழ்வு. நிறுவனத்தை நிர்வகித்து வரும் டாடா குழுமம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என தகவலானது வெளியாகியது. கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் போன உயிர் போனதுதான். இனியும் இது போன்ற உயிர்கள் போகாமல் கவனமாக செயல்பட அதிகாரிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.